ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் வியூ சேனல். இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம ஆஞ்சநேயரை பற்றியும் நம்ம ஏன் செந்தூரம் வைக்கிறோன்றதை பற்றியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அனுமன் கோயிலுக்கெல்லாம் போகும்போது எல்லா கோவில்லையும் வழிபாட்டின் போது பிரசாதம் கொடுக்கறது குங்குமம் கொடுப்பாங்க. ஆனால் அனுமன் கோயிலில் மட்டும் ஒரு காவி நிறத்தில் செந்தூரம் கொடுப்பாங்க. அந்த செந்தூரத்தை நம்ம எதுக்குன்னே தெரியாமல் வாங்கி பூசிட்டு வந்துடுறோம். ஒரு சிலர் ஏன்னே தெரியாமல் பூசிட்டு வந்துடுவாங்க. ஒரு சிலர் இது எதுக்காக இதை கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு முறை சீதா பிராட்டி இந்த செந்தூரத்தை எடுத்து அணிஞ்சுக்கிட்டானா. அப்போ பக்கத்தில் இருந்த அனுமன் கேட்டானா, அம்மா, நான் தினசரி உங்களை பார்க்குறேன், தினசரி இந்த செந்தூரம் அணிகிறீங்களே, ஏன்னு கேட்டானா. உடனே சீதா தேவி சொன்னாலாம், என்னுடைய தலைவனாகிய ராமபிரானின் நீண்ட கால ஆயுளோடு அவர் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த செந்தூரத்தை நான் அணிகிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அதனால் தன்னுடைய தலைவனாகிய ராமபிரான் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அனுமன் தன் உடம்பு முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கிட்டானான். அதனால தான் அனுமன் கோவிலில் உடம்பு முழுக்க ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசப்பட்டிருக்கும். போகிறவங்களுக்கெல்லாம் அது பிரசாதமாக கொடுக்கப்படும். இதுதான் அந்த செந்தூரன் கொடுப்பதின் சிறப்பு. அதனால் இனிமேல் மறந்துடாமல் கோயிலுக்கு போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் செந்தூரம் வாங்கி பூசிட்டு வாங்க. செந்தூரம் பூசிக்கொண்டால் நமக்கு அன்பானவர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள். அதுக்காகத்தான்